ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th நம்ம வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்க்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி மேக்ஸுக்கும் நமக்கு வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோவை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து 12th ஃபிசிக்ஸில் செட் நம்பர் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சொல்லின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் மின்னியக்கு விசைக்கான கோவையை வருவி. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெருக்க. டெரிவ் தி மிரர் ஈக்குவேஷன் அண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லேட்ரல் மேக்னெட்டிக். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் விசையை பெருக. சரியா? அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? அதனால் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லாம் நல்லபடியாக பார்த்துங்க. மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வழியில் எழுதுக. ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். சரியா? எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெப்பர் சோதனையை விவரிக்கவும். எப்படி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி டேவிசன் ஜெப்பர் அதாவது சோதனையும் ரொம்ப முக்கியமானது. பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் 6th 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா? ஏன்னா இது வந்து சின்ன கொஸ்டின் தான். அதில் 2 கொஸ்டின் இருக்குது. 4 கொள்கையை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையை தருவிக்கவும். சரியா? அதாவது டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்பிட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் யூஸிங் போத் தேரி. சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் போர் அணு மாதிரியின் ஹைட்ரஜன் அணுவின் உள்ள எலக்ட்ரானின் ஆற்றல் 3.4 EV எனில் அதன் கோண உந்தத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆங்குலர் மொமெண்டம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் அலை இயற்றியாக செயல்படும் விதத்தை விவரிக்கவும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் அஸ் எ ஆக்சிலேட்டர். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள அதாவது தொடர்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தி ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் இண்டக்டிவ் கரண்ட் அதாவது சர்க்கியூட். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நிலை மின்னியலின் காஸ் விதியை கூறுக. மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்முலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. ஸ்டேட் தி காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக். obtain an expression for electric field due to an infinitely long charge wire. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. ஹவு தி EMF. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹவு தி EMF ஆஃப் 2 cells ஆர் கம்பேர்டு யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாத்தையும் தெளிவாக நம்மளோட செட் ஆஃப் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். முக்கியமாக 5 மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டே வரும்போது கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே 30 டேஸ்க்கு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? அதுபடி ஃபாலோ பண்ணும் போது இந்த 10 கொஸ்டினையும் சேர்த்து அப்படியே படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அட்மிஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.